அத்தியாயம் 19. இரவெல்லாம் மண்ணில் புரண்டு கதறி அழுது தீர்த்தவர் விடியலின் முன்னே எழுந்து சென்று குளிக்க வெந்நீர் போட்டுவிட்டு நின்று யோசித்தார். அவரது மனம் பல கணக்குகளை போட்டது. ஒரு தீர்மானத்திற்கு வந்தவர் சூடான வெந்நீரில் தலைமுழுகினார். அதோடு அவரது கவலைகளையும் சேர்த்து மூழ்கிவிட்டு வெளியே வந்தவர் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சற்று நேரம் கண்மூடி அமர்ந்து விட்டார். ஹாலில் தெரிந்த வெளிச்சத்தில் உறக்கம் களைய எழுந்த நதியா மெல்ல வெளியே வந்து பார்த்தாள். அவளின் நடமாட்டத்தைக் கண்டு கண்களை திறந்தவர், எழுந்துட்டியாமா என்று கேட்டு பூஜை அறையிலிருந்து வெளியே வந்து கரம் பற்றி குளியல் அறைக்கு இழுத்துச் சென்றார். ஒரு ஸ்டூல் போட்டு அவளை அமரச் செய்தவர் சமையல் அறைக்கு சென்று ஒரு பெரிய கிண்ணம் முழுவதும் மஞ்சளை கரைத்து எடுத்து வந்தார். பக்கத்தில் சுட சுட வெந்நீரை கலந்து வைத்துவிட்டு ஒரு சொம்பு தண்ணீரை அவளது தலையில் ஊற்றி, இந்த நிமிஷத்திலிருந்து நீ துளசி செடி மாதிரி புனிதமானவ, உன்னை சுற்றி கிடந்த அழுக்குகள் எல்லாம் கரைஞ்சு போச்சு என்று கூறி மஞ்சளை எடுத்து அவள் உடல் முழுவதும் அழுத்தி தேய்த்து தண்ணீரை ஊற்றினார். அவரின் செயலில் திகைத்து பின் கண்ணீர் பொங்க இருகை கூப்பி ஆண்டி என்றாள். அத்தை, உன்னோட மாமியார் விஷாலோட அம்மா. அதன் பின்னர் அவளுக்கு பேச்சு வராமல் போக அவரோ அவளை சுத்தப்படுத்தி தலையை துவட்டி அழைத்து வந்தவர் தன்னிடம் இருந்த புதிய பட்டுப்புடவை ஒன்றை அவளுக்கு கொடுத்து உடுத்தி கொள்ள செய்தார். ஃப்ரிட்ஜில் இருந்து பூவை எடுத்து தலையில் வைத்துவிட்டு நெட்டி முறித்து திருஷ்டி எடுத்தவர், இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும் என்று கூறிவிட்டு ஹாலிற்கு சென்றார். செல்வநாயகம் உறக்கம் கலைந்து எழுந்து வந்தவர் மனைவியின் செயலைக் கண்டு ஒன்றும் புரியாமல், என்ன பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க என்றார். அவரின் முகம் பார்க்காது, 7:30-9 நல்ல நேரம், நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி விஷால் அவ கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க என்றார். நெற்றியை சுருக்கி, என்ன, ஏன் பத்மா இங்கே செய்யணும், அவங்க வீட்லேயும் பேசிட்டு மண்டபத்தை பிடிச்சி சொந்தக்காரங்க மத்தியில் செய்யலாம்ல. காஃபியை கலந்து அவர் கையில் கொடுத்து விட்டு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் சொன்னதை செய்யுங்க என்று விட்டு விஷாலின் அறைக்கதவை தட்டினார். மனைவி ஏன் இப்படி செய்கிறாள் என்று புரியாமல், கிருஷ்ணாவை வர சொல்லிட்டியா என்று அவரின் கேள்வி பத்மாவின் காதை தொட்டதும் அவரது மேனி இறுகி போனது. சொல்லலை, நமக்கு நேரம் இல்லை என்றார். செல்வநாயகம் சற்று குழம்பி போனவர், என்ன நீ எதை கேட்டாலும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க என்று எரிந்து விழுந்தார். விஷால் கதவை திறந்ததும் செல்வநாயகத்தின் பக்கம் திரும்பியவர், மணி இப்போவே 7, நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் தாலி கட்டுறதை பார்க்கலாம், இல்லைனா நீங்களும் இல்லாமல் நடக்கும் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவரின் அந்த பிடிவாதமான பதிலில் அதிர்ந்து போன செல்வநாயகம் விஷாலை பார்க்க, என்னப்பா என்றான். பத்மாவோ சமையல் அறையில் இருந்தபடி, நீ குளிச்சுட்டு அப்பா கிட்ட பட்டு வேட்டி சட்டை வாங்கி போட்டுக்கிட்டு தயாராகு, நேரத்தை வீணாக்காத என்றார் சத்தமாக. முதல் நாள் நடந்தது எல்லாம் விஷாலுக்கு நினைவுக்கு வர தந்தையிடம் தலையசைத்துவிட்டு நதியா இருந்த அறைக்கு சென்றான். அங்கே அவள் தயாராகி நிற்பதை பார்த்ததும் அன்னையின் மனநிலை புரிந்தது. எதுவும் சொல்லாமல் தந்தையிடம் வந்தவன், அம்மா சொல்கிறத கேட்போம்ப்பா, வாங்க வந்து வேட்டி சட்டையை எடுத்து கொடுங்க என்றான். மகனாவது அன்னையிடம் சண்டை போடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அவனும் அமைதியாக அவள் சொன்னதற்கு தலையாட்டிவிட வேறு எதுவும் சொல்லத் தோன்றாமல் அவனை அழைத்துச் சென்று அவன் கேட்டவைகளை எல்லாம் எடுத்து கொடுத்தார். சுமார் அரை மணி நேரத்தில் அனைவரும் தயாராகி இருக்க அங்கு என்ன நடக்கின்றது என்று ஒவ்வொருவரின் மனதிலும் 1000 கேள்விகள் இருந்தாலும் பத்மாவிடம் கேட்க முடியாமல் அவர் சொன்னதை செய்து கொண்டிருந்தனர். அம்மா செய்து கொண்டிருப்பது சரியானது என்று நித்யாவும் விஷாலும் மனதிற்குள் பாராட்டி கொண்டிருந்தனர். மகனையும் மருமகளையும் பூஜை அறையில் நிற்க வைத்து கடவுளின் முன்பு கண்மூடி மனதார பிரார்த்தனை செய்தவர் ஒரு சில ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி பூஜை செய்து முடித்துவிட்டு அம்மனின் பாதத்தில் இருந்த தாலி கொடியை எடுத்து மகன் கையில் கொடுத்தார். அவன் அதை வாங்கி கொண்டதும், எந்த காலத்திலையும் அவளை கைவிட மாட்டேன்னு, வார்த்தையால் கூட அவளது மனதை காயப்படுத்த மாட்டேன்னு மனதார சத்தியம் செய்த பின்பு அவள் கழுத்தில் கட்டு என்றார். அன்னை சொன்னதை செய்தவன் அங்கிருந்தவர்களின் ஆசையுடன் அவளது கழுத்தில் 2வது முறையாக தாலியை கட்டினான். நதியாவின் உடல் லேசாக நடுங்க கண்களிலிருந்து விழுந்த கண்ணீர் துளி
தாலி கயிற்றை நனைத்தது. அவளது கண்ணீர் அங்கிருந்தவர்கள் அனைவரின் மனதையும் பாதித்தது. அதிலும் செல்வநாயகத்தை தவிர மற்ற மூவருக்கும் அதற்கான காரணம் தெரியுமாதலால் அவளது மனநிலையை நன்றாகவே உணர்ந்தனர். விஷாலை அவளது நெற்றியில் குங்குமம் வைக்க சொல்லிவிட்டு இருவரையும் ஆசிர்வாதம் செய்து நதியாவிடம், இனி உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழக்கூடாது. உன்னுடைய கண்ணீரோட பலம் உனக்கு என்னன்னு தெரியணும். தேவையற்ற குப்பைகளுக்காக கண்ணீரை சிந்தாதே. இவன்தான் உன் நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம். நீங்கள் எல்லாம் தெளிவாகவே சிந்திக்க தெரிந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுங்க. படி, வேலைக்கு போ, பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில் வளர்த்து இந்த சமூகத்துக்கு நல்ல குடிமக்களாக இருங்க என்று பெரிய பிரசங்கத்தை கொடுத்தார். மனைவியின் பேச்சில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று யோசித்தார் செல்வநாயகம். அன்னையின் பேச்சில் தெரிந்த விரக்தியை உணர்ந்து கொண்ட விஷால் அவரை தோளோடு அணைத்து, நிச்சயமா அம்மா, உங்கள் பிள்ளையா, நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வோம் என்றான் கலங்கிய கண்களுடன். நித்யாவும் நதியை கட்டிப்பிடித்து கொண்டு, நான் இருக்கேன் உனக்கு, அண்ணன் எதுவும் திட்டினா என்கிட்ட சொல்லு என்றாள் கலங்கிய கண்களுடன். அதை பார்த்த பத்மா, நித்தி, அவ உன்னோட ஃப்ரெண்டு இல்லை, அண்ணி, இனிமேல் மரியாதையாக பேசி பழகு. அண்ணனும் அண்ணியும் தான் தாய் தந்தைக்கு சமம். உனக்கான எல்லாம் இனி அவங்கத்தான் செய்வாங்க என்றார். நித்தியோ காலை உதைத்து, மா, அவளுக்கும் என் வயசு, நான் எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்க விஷாலுக்கும் செல்வநாயகத்துக்கும் பத்மாவின் பேச்சில் இருந்த விஷயம் நெருடலாகப்பட்டது. நாம் இருக்கும்போது நித்திக்கு செய்ய வேண்டியதெல்லாம் விஷால் ஏன் செய்யணும்? கண்களில் வெறுமையுடன், ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை நினைவுபடுத்தினேங்க என்றார். அப்பொழுது செல்வநாயகத்தின் ஃபோன் அழைக்க அங்கிருந்து வெளியே சென்றவர் சற்று நேரம் பேசிவிட்டு உள்ளே வந்தார். அவரது முகத்தில் குழப்பம் மண்டி கிடந்தது. பெண்கள் மூவரும் சமையல் அறையில் இருக்க விஷாலிடம் வந்தவர், தோட்டத்துக்கு வா விஷால், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அழைத்து விட்டு சென்று விட்டார். அவரின் முகம் பார்த்து எதுவோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டவன் அவரின் பின்னே செல்ல அங்கே அவர் யோசனையுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். பயம் ஒரு புறம், அதிர்ச்சி ஒரு புறம் என்று அவர் முகத்தில் பல நிறங்கள் வந்து போய் கொண்டிருந்தது. அப்பா, சட்டென்று நின்று, விஷால், என் ஃப்ரெண்டு மூர்த்தி ஃபோன் பண்ணான், சுனிதாவோட அப்பா. அவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் கிருஷ்ணாவை நினச்சி பயமாக இருக்குது என்றார். என்னப்பா சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணா மும்பையில் தப்பான தொடர்புகள் எல்லாம் வச்சுருக்கானாம். உன் பையனை விசாரின்னு சொல்கிறான்டா. அவர் கையை தட்டி கொடுத்தவன், அப்படிலாம் இருக்காதுப்பா, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இல்லைடா, போன மாதமே ஃபோன் பண்ணி சொன்னான். அதை அப்போ நான் சீரியஸாக எடுத்துக்கலை. ஆனால் இப்போ நீ ஒரு முறை இங்கே வந்துட்டு போ, அப்போ தான் உண்மை தெரியும்னு சொல்கிறான் என்றார் டென்ஷனாக. அப்பா, பிரச்சனை எதுவும் இருக்காது, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. மும்பை போய் பார்க்கணும் தானே, நானும் கூட வரேன், போகலாம். நம்ம கிருஷ்ணா தப்பானவனாடா என்றார் கலவரமாக. அப்பா விடுங்க என்று அவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். விஷாலின் மனதிற்குள் அப்பா சொன்ன விஷயம் உறுத்த மெல்ல ஃபோனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றவன் மூர்த்திக்கு அழைத்து பேசினான். அவர் கூறிய விஷயங்கள் கிருஷ்ணாவை பற்றி புட்டு புட்டு வைக்க தலையை பிடித்தபடி படுக்கையில் அமர்ந்து விட்டான். சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவன் ஒரு முடிவிற்கு வந்தான். இதை உடனடியாக முடித்தே ஆக வேண்டும் என்று எண்ணி அவன் அறைக்கதவை திறந்து கொண்டு வந்து, மா, எனக்கு மும்பையில் ஒரு மீட்டிங் ஏற்பாடாகியிருக்கு, 1 மணி நேரத்தில் கிளம்பணும் என்றான். என்னடா இது திடீர்னு? மா, போகாமல் இருக்க முடியாதுமா. செல்வநாயகம் மகன் தனக்காகத்தான் சொல்கிறான் என்று புரிந்து கொண்டு, நானும் வர விஷால், மூர்த்தியை பார்த்து நாளாச்சு என்றார். அவரை பார்த்து முறைத்த பத்மா, நல்லா இருக்கு நீங்கள் பேசுகிறது. அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போனாலும் அவங்க வீட்டு ஆட்கள்கிட்ட பேசி சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க என்று கடுப்படித்தார். தந்தைக்கு ஆதரவாக, மா, அப்பா வரட்டுமே, அங்கிள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போகிறேன் என்றான். அப்போது இவ என்னோட இருப்பாளா இங்கே? இவளையும் கூட்டிகிட்டு போ, அவங்க அக்கா வீட்டில் பேசி சமாதானம் பண்ணுற வேலையை பார். என்னம்மா நீங்கள், நான் ஆஃபீஸ் வேலையாக போகிறேன், எல்லோரையும் கூட்டிகிட்டு பிக்னிக் போகிற மாதிரியாக போக முடியும்? அப்பாவை விட்டுட்டு இவளை கூட்டிகிட்டு போ என்று முடித்து கொண்டார். அவரோ, இல்லை பத்மா, நானும் போகணும், மருமகளும் வரட்டும், ஆனால் நான் கண்டிப்பாக போய் ஆகணும் என்றார் அழுத்தமாக. கணவரை அழுத்தமாக பார்த்தவர், நீங்கள் போகிறேன்றீங்க சரி, ஆனால் பின்னாடி வருத்தப்படக்கூடாது.
என்றவர் அங்கிருந்து சென்று விட்டார். மனைவி சென்ற திசையே பார்த்த செல்வநாயகம், என்னடா இவர் 2 நாளாக மந்திரிச்சு விட்ட மாதிரியே சுற்றுறாளே, என்ன சொல்கிறானே புரியல என்று எரிச்சல் பட்டார். விடுங்கப்பா, அம்மாவுக்கு என்னையும் தியாவையும் பற்றி கவலை. மருமகளை பார்த்து, நீ போய் கிளம்புமா என்றவர் நித்யாவிடம், நீ வேணால் லீவு போட்டுட்டு அம்மாவுக்கு துணையாயிரு என்றார். சமையலறையிலிருந்து, எதுக்கு, எல்லோரும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்யுங்க. நித்தி, நீ காலேஜுக்கு கிளம்பு. ஒருத்தரும் என் பேச்சை கேட்கறதில்ல என்று சத்தமாக டம்ளரை மேடை மீது வைத்தார். தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு மும்பைக்கு கிளம்ப தயாரானார்கள். நதியாவும் தான் உடுத்தி இருந்த பட்டுப்புடவையை மாற்றிவிட்டு சுடிதாரை அணிந்தவள் அக்காவையும் மாமாவையும் எண்ணி கவலையாக இருந்தது. தனது திருமணத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் என்று பயந்தாள். அதே சமயம் இத்தனை பிரச்சனைக்கு பிறகு மாமியார் தனக்கு ஆதரவாக இருப்பதை எண்ணி நெகிழ்ந்து போயிருந்தாள். கையில் புடவையுடன் அமர்ந்திருந்தவளின் அருகே வந்த பத்மா, என்னம்மா மாத்திட்டியா? தைரியமாக உங்கள் அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசு, எல்லாம் சரியாகும். இந்த புடவையை உன் கல்யாண புடவையாக பத்திரமா வச்சுக்கோ என்றவர் அவளது கைகளை அழுந்த பற்றி கொண்டு, எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுமா. நித்தி உனக்கு நாத்தனார் மட்டுமில்லை, ஃப்ரெண்டு. அவள் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்குற பொறுப்பை உன் கையில் கொடுக்குறேன். என் ஸ்தானத்திலிருந்து நீ தான் எல்லாம் செய்யணும். அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது என்றார் அவளின் கன்னங்களை வருடி. அவரின் பேச்சில் திகைத்து, நான் எப்படி, நீங்கள் இருக்கும்போது உங்கள் பின்னாடி நின்று நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் அத்தை. உங்கள் பேச்சை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள். அவளை இறுக்கி அணைத்து விடுவித்தவர், பழசையெல்லாம் மறந்துட்டு நீ நல்லா வாழணும். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நல்லபடியாக போயிட்டு வா. உனக்கான விடியல் இங்கே காத்திருக்கும் என்றார்.